இந்த டிராயிங்கில் வந்து கிழக்க பார்த்த பிளாட்டுங்க, 30 அடிக்கு 45 அடிங்க. இந்த சைஸ் ஆஃப் த பிளாட்டு பார்த்தீங்கன்னாக்கா 30க்கு 45. இந்த இதில் நம்ம பில்டிங் எடுத்துருக்கிறது எவ்வளோனாக்கா 22.25க்கு 29.25, 22.25 அடிக்கு 29.25. இந்த ரெண்டுமே மனையடி சாஸ்திர அளவில் சரியாக இருக்குது. அதாவது 30 அடி நம்ம எடுத்துக்கலாம், இது 22.25 எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து ஈசான மூலையில் போர் போட்டிருக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போர் போடுறப்போ வந்து இந்த ஈசான மூலையிலேருந்து கன்னி மூலைக்கு ஒரு லைன் போயிருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கிராஸ் பார்த்துக்கணும். இது சூரிய சந்திர பாகம்னு சொல்லுவாங்க. அப்போ கீழ்பாகம் மேல் பாகம் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா போர் வந்து இந்த லைனில் உங்களுக்கு வரக்கூடாதுங்க. அதனால் நம்ம வந்து ஈசானத்தில் போர் போட்டிருக்கிறோம் ஒன்று. அப்புறம் மழைநீர் சேகரிப்பு பார்த்தீங்கன்னாக்கா இதில் நம்ம வந்து ஈசானத்தில் தான் மழைநீர் சேகரிப்பும் போட்டிருக்கோம். த சேம் சம்பும் அதே மாதிரி வந்து 6க்கு 4 சைஸில் போட்டிருக்கோம். போர்ட்டிக்கோ வந்து 15.25க்கு 14.5. இது ஒரு சிலர் வந்து என்னங்க அன்சைஸாக இருக்குது, வாஸ்துப்படி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தலைவாசலுக்கு வெளியில் ஓடிஎஸ்ஸாக இருக்கிறதுனால இதில் வந்து நம்ம அந்த அளவு வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் வந்து பில்டிங்கினுடைய வடக்கு பக்கம் 5 அடியும் தெற்கு பக்கம் 2.25 அடி, அதே மாதிரி மேல்புறமும் 2.25 அடி இடம் விட்டுருக்குறோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து வெளி அளவுகள் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். வாஸ்துபடி வெளி அளவு சரியாக இருக்கா, 2 பக்கம் அளவு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்புறம் தலைவாசல் பார்த்தீங்கன்னா ஈசான மூலை நார்த் ஈஸ்ட் கார்னரில் வச்சுருக்கோம். ஹால் வந்து 10க்கு 11. இந்த பெட்ரூம்னுடைய ஈசான மூலையில் தான் நம்ம வந்து வாசல் வச்சுருக்கிறோம். இந்த பெட்ரூம்னுடைய சைஸ் 10க்கு 10. அதில் அட்டாச்டு டாய்லெட் 4.5க்கு 5.25. இது வாயு மூலையில் வந்து ஒரு பெட்ரூம் வித்து டாய்லெட்டு. த சேம் இதுலேயே நீங்கள் வந்தீங்கன்னாக்கா அக்னி மூலையில் வந்து மாடிப்படி கிச்சன் நம்ம போட்டிருக்கிறோம். இந்த கிச்சனில் இருந்து நம்ம வந்து 10க்கு 11 கிச்சனு. இதுலேருந்து நம்ம வந்து இந்த கன்னி மூளைக்கு உண்டானதில் வாசல் வந்து ஈசான மூலையில் தான் வச்சுருக்கிறோம். உள்ளே போனீங்கன்னாக்கா பெட்ரூமில் வந்து நம்ம தெற்கு பக்கம் ஒட்டி தான் கட்டில் போட்டிருக்கிறோம். பெட்ரூம்னுடைய கன்னி மூலையில் பார்த்தீங்கன்னா பீரோ வச்சுருக்கிறோம். அந்த மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க் வந்து நம்ம வந்து கன்னி மூலையில் தான் நம்ம வைக்கணும். ஸோ ஜன்னல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிச்சனில் இங்கே ஒரு ஜன்னல் வைக்கிறோம், வாசல் நேர ஜன்னல். ஸோ இது வந்து பேசிக்காக வந்து இந்த ஸ்ட்ரைட் நமக்கு கிடைக்கும் ஒன்று. அப்புறம் இந்த ஜன்னல், அதுக்கப்புறம் வாசல் ஜன்னல். அப்புறம் ஹாலில் வந்து பூஜை ரூம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கன்னி மூலையில், ஹாலினுடைய கன்னி மூலையில் தான் நாங்கள் வந்து பூஜை கொடுத்துருக்குறோங்க. ஸோ இந்த ஹாலினுடைய கன்னி மூலையில் பூஜை ரூம். த சேம் இந்த ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா கன்னி மூலை கிடைக்கும், அதே மாதிரி இந்த ரூமுக்கும் கன்னி மூலை கிடைக்கும், இந்த கிச்சனுக்கும் கன்னி மூலை. ஸோ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கன்னி மூலை கிடைக்கிற மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு டிராயிங் நம்ம பேஸ் பண்ணி போட்டிருக்கிறோம். இது வந்து 661 சதுரடி வரும். 22.25க்கு 29.25 வாஸ்துப்படி இருக்கிறது. இந்த மாதிரி உங்களுக்கு பிளான் நீங்கள் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு டிராயிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிங்கனாக்கா அடுத்தடுத்த டிராயிங்ஸ் நம்ம எப்படி மாதிரி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ நண்பர்களே.